கருத்துடைய பரிசுத்தம் மிகுந்ததாக அடிமையின் தேவன் இந்த ஆராதனை பங்கு பெற தேவன் இறக்கம் பாராட்டினார். இந்த நாளுக்கு நான் தியானம் செய்ய போவது பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் செய்ய போகிறோம். கிறிஸ்துவ மண்டலத்தில் பலவிதமான குழப்பங்கள் உண்டு. அதை நாம் இறை சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 என்று சொல்லுகிற பெரும்பாலும் குறிப்பு இருக்கிறது. 3 தனித்தனி என்று சொல்லுகிற குறிப்பு இருக்கிறது. பிதா தான் ஆவியானவர் வந்தார், இயேசு வந்தார்னு சொல்லுகிற வேதத்தினுடைய அறிவில்லாதவர்கள் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பிதாவாகிய தேவன் நான் அனாதியாக இருந்தேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் ஜலத்திலுமே அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாக்கு கொடுக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக பாக்கி காணப்படுகிற ஒரு சில தெய்வ தூதர்களை தேவன் நமக்கு பேர் சொல்லி வைத்திருக்கிறார். அநேகரை பேர் சொல்லாமல் இருக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகம் என்ன சொல்கிறது? ஆவியானவர் என்றால் யார்? நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் இலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தை விலாசத்தை கட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லை பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ சமூகத்துக்குள்ளாக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பாக பூர்வம் முதல் என்னை தமது வழியிலே ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டவர் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமி அதன் வெளிகளையும் பூமியில் மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவியானவர் எப்படியாக இங்கே திருவோலம் பற்றுகிறது. இதில் 3 பார்ட்டாக பிரிக்கிறார். அந்த வசனத்தில் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்து ஊற்றில் அடைத்து வைக்கையிலும் இந்த வானம் பூமி உருவாக்கப்படும் போது நான் அங்கே இருந்தேன் என்று சொல்கிறார். 30ஆம் வருஷத்தில் நான் அவர் அருகே செல்லுப்பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்போது அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். 3ஆவதாம் அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று, பிதாவாகிய தேவன் வானத்து பூமியின் உண்டாக்கப்படமோ நாங்கள் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் செல்லப்பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். 3வது, மனுமக்களோடபடியாக நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகாவேல் என்கிற ஒரு தூதன் என்று பார்க்கிறோம். காபிரியன் என்ற தூதன் என்று பார்க்கிறோம். லூசிபர் என்ற தூதரெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் நம்ம இயேசுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் வாளை எடுத்து தன்னை இயேசு பிடிக்க வந்த ஒரு பிரதான போர் வீரன் வெட்டுகிறான். அவர் சொல்லுகிறார், நான் வேண்டி கண்டா லேகியவனை அனுப்பி என்ன பண்ணுவார், என்னை காப்பாற்றி இருக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். அது இல்லாமல் நம்ம யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம், அங்கே 1000க்கு அதிபதியாக ஒரு மனிதனை ஒப்பிடுகிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். ஒருவராகிய சமாசி
பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரேயாகில். இங்கே பார்க்குற 1000க்கு ஒரு அதிபதியாக காணப்படுகிற சாமாசி என்று சொல்லப்படுகிற ஒரு தூதனை சொல்லுகிறார். 1000ல் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம் நிதானத்தை அறிவிக்கும்படிக்கும் அவனுக்கு அனுசரியாக இருந்தார் அல்லவா என்று பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில இடங்களை மாத்திரம் ஒரு சில தூதர்களை ஒப்பிடுகிறார், பேர்லாம் சொல்கிறார். மிகாவேல் வந்தார், காபிரியேல் வந்தார் என்று பார்க்கிறோம். அநேக தூதருடைய பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாமல சொல்லியிருக்கிறார். ஆனால் இறை சமூகத்தில் ஒவ்வொரு படைப்பை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகி ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்போது கர்த்தராகி ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தெய்வ திட்டத்துக்காக, தெய்வ தீர்மானத்துக்காக முதல் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆவியான எந்த காலத்துலேருந்து உள்ள வரான்னு பார்த்தீங்கன்னா லூசிபர் விழுந்த பிறகு தான். லூசிபர் விழுந்த பிறகு அதனுடைய இடத்துக்கு தான் ஆவியானவர் கொண்டு போகிறார். அவன் செய்யக்கூடிய பணிகள் பார்க்கிறோம். அவனுக்கு வானத்தும் பூமியிலும் இப்படியே பணி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனை காப்பாற்றுகிற கேருப் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதம், எஸ்பி, இதரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கும் வானத்தில் பூமியில் இப்படியாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தார். வேதத்தில் பேரிடப்படுகிற 3 தூதர்களில் ஒரு பிரதான தூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேருப். அவனை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்கிறது. மீண்டும் ஒருவனோட வாசிப்பு 13-14. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அல்ல அந்த பொறுப்பு அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக கேருப் லூசிபரு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் இழந்து போனதுனால அந்த நிலைகளுக்கு யாரை கொண்டு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினரை கொண்டு அங்கே நியமிக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்ட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா கேருப்புக்கு பார்த்தீங்கன்னா வானத்தில் பூமியில் அவனை ஒரு பொறுப்பு கொடுக்குறான். இது மிகாவில் பார்த்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுற வேலை தான். காபிரியேல் பார்த்தீங்கன்னா அவர் தூது அனுப்புகிற வேலை தான். ஆனால் லூசிபர் பார்த்தீங்கன்னா அவன் 12 கற்கனால் உருவாக்கப்பட்ட அவனை மேன்மைப்படுத்தி அவனை காப்பாற்றுகிற கேருப் என்று சொல்லி அவனை தேவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருப் என்று சொல்லுகிறார். அவனுக்கு மாத்திரம் வானத்தை நான் ஏசாயா 14 பார்க்கிறோம். அவன் தேவனு சன்னிதானத்தில் உலாவினான். அதிகாலமாக நாங்கள் விடுவெளி என்று சொல்லுகிறார். அவன் வானத்தை பூமியை கடந்து போய் ஆளுகை செய்வதற்காக ஒரு பிரதான பொறுப்பை கொடுத்திருந்தான். அதை இழந்து போனதுனால அதற்கு பதிலாக தான் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நியமிக்கப்பட்டு ஒரு வானத்திலும் பூமியில் அந்த பொறுப்பை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
அவர் காப்பாற்றுகிற கேருப்பின நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுவப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அவர் காப்பாற்றுகிற கேருப்பாக நாம் நடைமுறைப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறை சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் நிறைய தப்பாக பிரசங்கிப்பார்கள். மீண்டும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத இருந்தால் தேற்றவளம் உங்களுக்கு வரார். நான் போவேன் ஆகிய அவர் உங்களுக்கு அனுப்புவான். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் மனிதனை போதித்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இவரிடத்துல பார்த்தீங்கன்னா ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு குறை சொன்னால், தூசித்தால் அவனுக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று சொல்வார். இப்படி அருமரட்சகர இயேசு கிறிஸ்து திருத்தத்துவத்தில் 3 நிலைகளை கடந்து வந்தாலும் ஆவியானவரை பலமாக மேன்மைப்படுத்துவார். பிதாவை மேன்மைப்படுத்துவ நல்லவன் என்று சொல்லாதே, பிதாவை தவிர ஒருவரும் நல்லவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக ஆனால் ஒவ்வொரு தத்துவத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவியானோட வேலை பரலோகத்தில் பணி செய்வதும் பூலோகத்துக்கும் பணி செய்வதும் 2 பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பூலோகத்து மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி ஆவியானவருபடியாக நாம் நீதிமொழி 8 ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று சொன்னாரோ, அதே போல் தான் நாம் இயேசுவும் ஜெனிப்பிக்கப்பட்ட என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1 வாசி. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற அபிஷேகங்கள், ஜெனிப்பித்தல் என்பதெல்லாம் நாம் உருவாக்கப்படுகிறார்கள். அபிஷேகம் என்பது நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, இவங்களாம் அபிஷேகம் பண்ணுவார்கள். அதே போல் இறை சன்னிதானத்துக்குள்ளாக பூலோகத்துக்கு மனுக்குலத்துக்கு முதன்மையாக கிறிஸ்து அபிஷேகம் பண்ணுகிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் மனிதனை தேவ சமூகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஆவியானவருபடியாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மத்திய 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜனத்தினின்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கின்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையிற உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டதும் தேவாவி புறாவைப்போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்படும் போது ஆவியான ஒரு புறாவைப் போல இறங்கி வருகிறார். வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இறை தத்துவத்தை அறியாத கிறிஸ்தவ மண்டலங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாய் ஒன்று என்று தவறுதலாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். 3 நிலைகளை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிதா என்பதுபடியாக ஒட்டுமொத்த வானம் பூமி எல்லாத்துக்கும் அவர் அதிகாரியாக முதன்மையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வானத்திலையும் பூமியில் சேவை பண்ணுவதற்காக நியமிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்து மீட்புக்காக தான் ரத்தம் சிந்தப்படுவதற்கு அனுப்பப்படுகிறார். அதனால் 3ம் வெவ்வேறு தன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அறியாத கிறிஸ்தவ மண்டலங்கள் பிதாதான் ஆவியானர் வந்தார், ஆவியானர் கிறிஸ்தவன் தப்பாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரே இடத்துல 3 ஆள் தத்துவத்தை பார்க்கிறோம். வானத்து ஒரு சத்தம் உண்டாகுது, இயேசு யோர்தான் நதியில் நின்று கொண்டிருக்கிறார், ஆவியான ஒரு புறாவைப் போல இறங்குறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை தத்துவத்தில் நாம் அறிந்து கொண்டு நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக ஏதோ ஆவியானவர் என்பதனாலே ஏதோ ஆவியாக நாம் நினச்சக்கூடாது. அவர் ஒரு ஆள் தத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா ஒன்றுமே நமக்கு புரியாது. அதை இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முன்பாக அவர் நடைமுறைப்படுத்தும் போது நேரடியாக ஒரு தூதனாகவே வெளிப்படுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக வெளிப்படுத்தப்படும் போது ஒரு ஆவியான தத்துவத்தில் கடந்து வர நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 15லேருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. ஒரு மனிதனுக்கு முன்பாக நடத்தப்படும் போது ஒரு தூதனாக வெளிப்படுகிறார். மோசே இஸ்ரவேல் அழைத்து வரப்படும் போது உனக்கு முன்பாக ஒரு தூதன் கடந்து போவார். எகிப்தின் படையும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொள்ளாத அங்கே நடுவே இருந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். எண்ணாகம் 11ஆம் அதிகாரம் 14லேருந்து 17 வரைக்கும் வாசிப்போம். எண்ணாகம் 11 14லேருந்து 17 வரைக்கும். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உம்மேல் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்று
கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்படும் போது ஆவியானவனுக்குள்ளே இருந்து விசாரிக்கிறார். வெளிப்படையாக கிரியை செய்யப்படும் போது ஒரு தூதன் இருப்பதாக சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கப்படும் போது அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து ஆட்படுவதாக நான் பார்க்கிறோம். இப்போ சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் நியாயம் ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நாம் 70 பேரை கொண்டு நிறுத்து, உனக்குள்ளே இருக்கிற ஆவியபடியாக அவர்களுமே நாம் அமர்வு செய்வேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து நடைமுறைப்படுத்தும் போது அவனுக்குள்ளாக இருந்து இயங்குகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல, இறைசனிதான நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதனுக்கு வெளிப்படையாக செய்யப்படும் போது ஒரு தூதனாகவே நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து வெளிப்படும் போது அவனுக்குள்ளாக இருந்து நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். இது ஒன்றும் அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல. நாம் நிறைய பேய் ஓட்டுவோம். அப்போ ஒரு மனிதனை முழுவதும் ஆட்கொண்டு சொல்லும், நீ எங்கே இருந்தா? நான் தூக்க மாட்டி செத்தேன், இவன் வந்தான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த பொண்ணு பூ வச்சுட்டு வந்து பிடிச்சிருந்தா அதுக்குள்ளே பூ பிடிச்சிக்கிட்டேன் என்று ஒரு மரித்து போன ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து செயல்படுவதை நான் பார்க்கிறோம். அதே போல் ஆவியானவர் பலமுள்ளவர் என்பதனாலே ஒரு மனிதனோடு இடைப்படப்படும் போது அவனுக்குள்ளாக இருந்து இயங்குவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி கால தெய்வ திட்டத்தை ஆவியானவர் கையில் ஒப்பி வைத்ததினாலே அவரே நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோட வாசிப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இருந்த பாக்கியவான்கள் என்றது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவிழப்படுகிறார் என்று சொல்லிற்று. பரலோகத்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கிறிஸ்துக்குள் மரிக்கிறவங்க பாக்கியவான் என்று எழுது. ஆவியானவரும் ஆம் என்று சத்தமிட்டார். ஆனால் நம் இறைசனித ஆவியானவர் என்பது ஒரு ஆள் தத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை நம்ம பார்க்குற புகை போல நினச்சி கொள்ளக்கூடாது. அந்த ஆள் தத்துவத்தில் தான் நம்ம நடைமுறைப்படுத்துகிறார். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழியில் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பான தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னால் ஊட்டிவிட்டது. ஸ்திரீயானது பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலம் அரைக்காலம் போஷிக்கப்படத்தக்கதா வனாந்தரத்தினுடைய இடத்திற்கு பறந்து போகும்படி பெருகல் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது. மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவது, மனிதனை பூர்ணத்தை அடைந்து கொள்வதற்கு தேவசாயில நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவியானவரை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவியான என்பது ஒரு ஆழ்த்துவம் என்பதை புரிந்து இந்த நாளுக்கு நாம் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற எல்லாம் ஒன்று என்று சொல் தவறான கருத்தையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆவியானவர் நிறைய பேசலாம், நேரமில்லை என்பதனாலே தொடர்ந்து சமயங்கள் வரும்போது நாம் தியானித்து நாம் கடை சொல்லும். தேவன் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.